euphoria. ஹாய் ட பேபி டால்ஸ் எல்லாம் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீமின்கு கூட BLFF தான். போன பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். ஓகே, அண்ட் ஏன் வீடியோ வந்துன்னு நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் சரி, ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம எதோட விட்டுருந்தோன்னா ஜேகேவும் வியும் வந்து கிஸ் பண்ண போயிருப்பாங்க. அப்போ வந்து சுகா வந்துட்டு என்னடா மச்சான் பண்ணிகிட்டு இருக்க அந்த பையனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அப்போ நம்ம ஜேகே வந்துட்டு போய் திட்டி எடுப்பான், அசிங்கமாக திட்டி இருப்பான். அப்போது சுகா வந்து சொல்லியிருப்பாரு, ஏன் மச்சான் இங்கே பண்ணுற, கொஞ்சம் காலேஜுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்போது ஜேகே வந்து திட்டியிருப்பாரு. ஸோ அதோட தான் முடித்தோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ ஜேகே வந்துட்டு ஃபுல்லாக திட்டி முடிச்சுட்டு அப்படியே நடந்து நம்ம வீக்கிட்ட வரான். வீ வந்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கான் ஜேகே பார்த்து. அப்போ ஜேகே என்னோட டே சொடாபுட்டி, உனக்கு எல்லாமே பார்த்தா சிரிப்பாக இருக்குல்ல, உனக்கு தெரியணும்டா, நீ வந்து என்னை கிஸ் பண்ணும் போது எவனா ஊடையில் வரும்போது அப்போ தெரியும் உனக்கு அந்த வலி என்னன்ட்டு, இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக வந்து பைக்கில் உட்காடுறான். அப்போ வீ இருந்துட்டு பன்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் ஜேகே இருந்துட்டு டே சோடாபுட்டி, இப்படிலாம் பேபி மாதிரி பண்ணி என்னை மெல்ட் ஆக வைக்காத, ஒழுங்கு மாதிரியாக காலேஜுக்குள்ளே போயிடு, நான் மூட் அவுட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ வீ இருந்துட்டு பன்னி இங்கே பாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து சொல்கிறான். அப்போது ஜேகே இருந்துட்டு என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்போ பார்க்கும்போது வீ வந்துட்டு என்ன ஹிண்ட்டும் கொடுக்கல, அப்படியே வந்துட்டு லைட்டாக நம்ம ஜேகே லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு நான் போகிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிருந்தான். ஜேகேக்கு ஒன்றும் புரியலை, என்னடா நடந்துச்சு இப்போ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்லேயே உட்காந்துருக்கான். அதுக்கப்புறம் திருப்பி ரியாலிட்டிக்கு வந்துட்டு ஆமாம் என்னை கிஸ் பண்ணால, ஆமாம் என்னை கிஸ் பண்ணான், சோடாபுட்டி என்னை கிஸ் பண்ணால, இருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பைக்லேருந்து எந்திரிச்சு போயிட்டு ஸோ காலேஜுக்குள்ளே தான் போய் ஏறினான். வீ வந்து கரெக்டாக நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஜேகே பார்த்துட்டு சோடாபுட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். நம்ம வீ திரும்பி பார்த்துட்டு நான் நிற்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அப்போ ஜேகே ஓடி வந்து பின்னாடியே ஹக் பண்ணிட்டு டே சோடாபுட்டி கூப்பிட்டா நிற்க மாட்டேன், உனக்கு நான் அவ்வளோ தும்புறான், அப்படியே போயிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஒரு மாதிரி ஹக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ வீ இருந்துட்டு சீனியர் இங்கே பேசுவேனா, வேறு எங்கேயாவது போகலாமா, இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீ சொல்கிறான். அப்போ ஜேகேவும் பார்த்துட்டு சரி ஓகேவா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக பாய்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். வீ அதை பார்த்துட்டு சீனியர் இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ வாடா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உள்ளே போய் தள்ளிட்டு ஸோ அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறான். இப்போ யாராலையும் வர முடியாது, ஸோ லாக் பண்ணிடுறான். இப்போ ஜேகே இருந்துட்டு லாக் பண்ணி முடிச்சோடனே நம்ம வீயை பார்க்குறான். வீ இருந்துட்டு என்ன சீனியர் எதுக்கு லாக் பண்ணிங்க, ஃபஸ்ட்டு கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜேகே இருந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ வீ இருந்துட்டு சீனியர் வேணாம், என்ன பண்ண போறீங்க, ஏன் என்கிட்டயே வரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி பின்னாடியே நடந்து போகிறோம். நம்ம ஜேகே வந்து அப்படி வீயை பார்த்த மாதிரி நடந்து வந்துட்டுருக்கான். அவன் வந்து பேக் வெளியே நடந்து போயிட்டுருக்கான். இப்போ வீ வந்து அந்த எட்ஜுக்கே வந்துட்டான், பின்னாடி சோறு மட்டும்தான் இருக்குது. ஸோ அங்கே போய் ஸ்ட்ரைட்டாக அப்படியே பின்னாடி நிற்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு ஒரே ஒரு ஸ்மைல் தான். ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு வீ அப்படியே கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து நிற்கிறான். அப்போ வீ இருந்துட்டு சீனியர் என்னால் ப்ரீத் பண்ண முடியல, தயவு செஞ்சு தள்ளி நிற்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு சிரிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தள்ளி நிற்கிறான். சீனியர் உங்களை நான் தள்ளி நிற்க சொன்னேன், அதுக்குன்னு இவ்வளோ க்ளோஸாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான். டேய் நானே ஒரு இன்ச்சு தள்ளி தாண்டா நிற்கிறேன், எனக்கே எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா அந்த ஒரு இன்ச்சு கேப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே சொல்கிறான். அப்போ வீண்டுட்டு சீனியர் சரி ஓகே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் நீ ஒன்று வெளியே கொடுத்துட்டு போனிய, ஸோ அதான் ரிட்டன் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது வீ இருந்துட்டு சீனியர் அது 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 வந்து அது உங்கள் கோவம் போகணும்னு நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே வாய்ஸ்லாம் உள்ளே போகுது. அப்போது ஜேகே வந்துட்டு என்ன கேட்கல, ஏன் அப்படியே பேச வாய்ஸ் உள்ளே போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். சீனியர் நீங்கள் வந்து கிட்ட நிற்கிறனால எனக்கு கொஞ்சம் பேச முடியல, ஸ்டக் ஆகுது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
அப்போது ஜெகே இருந்துட்டு, ஓ நான் க்ளோஸாக நிற்கிறனால உன்னால் பேச முடியல அதானே, சரி ஓகே விடு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வியை வந்து டக்குன்னு கிஸ் பண்ணிடலாம். வீக்கெலாம் செம்ம ஷாக்கு, என்ன சீனியர் டக்குன்னு கிஸ் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி தான் இருக்குது அவனோட ரியாக்ஷன். அப்படியே ஐஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப ஷாக்கோடு பார்த்துட்டு இருக்கான். அப்போது ஜெக்கி வந்துட்டு நல்லா கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் டீப்பாக. பட்டு அவன் வந்து ஒரு கட்டத்தில் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, டே மவுத் ஓப்பன் பண்ண மாட்டான் நீ, ஏன் தான் அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இருந்துட்டு, சீனியர் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ ஜெக்கி இருந்துட்டு, நான் மட்டும் 10 பேர்த்து கூட கிஸ் அடிச்சுட்டு வந்திருக்கேன் பாரு, வாய் ஓப்பன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இருந்துட்டு, சீனியர் எனக்கு கிஸ் பண்ண தெரியாது சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜெக்கி இருந்துட்டு, ஓ கிஸ் பண்ண தெரியாதா தங்கம், ஓ நான் சொல்லித்தரவா, கிஸ் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறான். அப்போ இருந்துட்டு அவர் எதுவுமே பேசலாமல். அப்போது ஜெக்கி, என்னடா சொல்லு, ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, நான் சொல்லி கொடுக்கல, உனக்கு ஓகே தானே, நான் சொல்லி கொடுக்குறதுல ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இருந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறான். அப்போ ஜெக்கி இருந்துட்டு, ஓகே நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்து திருப்பியும் ரொம்ப ஸ்லோவாக கிஸ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரஃப்பாக பண்ணியிருப்பான், இப்போ வந்து ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுறான். ஸோ லைட்டாக அவனோட லிப்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு தேவோட லிப்ஸில் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். வந்து ஃபுல்லாக ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஜேகே அதை பார்க்குறான், என்னெல்லாம் ரியாக்ஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே ஸ்லோவாக ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே ஜேகே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. பட் போக போக நம்ம ஜெக்கி வந்து கொஞ்சம் ரஃப்பாக போகிறான். அப்போது நம்ம இருந்துட்டு ஸோ பேக் கிஸ் பண்ணுறான். ஜெக்கிக்கு வந்து ஒரு விதத்தில் ஹாப்பி தான், சரி ஓகே இவன் கற்றுக்கிட்டான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2 பேரும் அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வீக்கு செம்மையாக ப்ரீத் ஆகுது. ஸோ 2 பேத்துக்குமே செம்மையாக ப்ரீத் ஆகுது. ஸோ ப்ரீத் ஆகுனால நம்ம ஜெக்கியே வந்துட்டு ஸோ பிரேக் பண்ணிடுறான் கிஸ்ஸை. என்னடா சொல்லப்பட்டி ரொம்ப ப்ரீத் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது இருந்துட்டு, ஆமாம் நான் தான் முடியல சீனியர், ரொம்ப ப்ரீத் ஆகுது, ஸோ போதுமே இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜிக்கி இருந்துட்டு, என்னடா இதே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது இருந்துட்டு, சீனியர் போதும், நான் எப்பவுமே உங்களுக்கு தானே சொன்னோம், ஸோ என்ன எப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், இப்போ கிளாஸ் இருக்குல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜேகே இருந்துட்டு எதுவுமே கேட்கல, அவனை திருப்பியும் வாலோட பின் பண்ணி வச்சுட்டு, டேய் ஒரு 10 நிமிஷம் ஓகேவா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இருந்துட்டு, சீனியர் பட் கிளாஸ் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜேகே இருந்துட்டு, கிளாஸ் தானே நான் பார்த்துக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து ஜெக்கி திருப்பியும் அகெயின் கிஸ் பண்ணுறான். ஸோ இப்போ வியும் கிஸ் பண்ணான். இது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போகுது. ஸோ போயிட்டே இருக்கும்போது நம்ம வந்துட்டு ஸோ ஜெக்கியோட ஹேரை செம்ம கிரிப்பாக பிடிச்சிருக்கான். ஸோ அவ்வளோ ரஃப்பாக பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஜெக்கி. ஸோ அப்படியே கீழே அவன் கிஸ்ஸை விட்டுட்டு அப்படியே கீழே நிற்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான், பைட் கொடுக்குறான். நம்ம வீக்கெலாம் செம்மையாக வலிக்குது. அப்படியே ஜெக்கியோட நேம் சொல்லி அப்படியே மூவ் பண்ணுறான். ஜெக்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜெக்கே இருந்துட்டு, டே இப்படி மூவ் பண்ணாத எனக்கு மூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகெயின் அப்படியே பைக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான். இப்போது நம்ம ஜெக்கி இருந்துட்டு ஸோ டேவோட ஷர்ட்டை வந்து அன்பட்டன் பண்ணான்னு சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, சீனியர் போதும் நம்ம இது பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறான். அப்போது ஜெக்கி இருந்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இருந்துட்டு, இல்லை சீனியர் நம்ம ரொம்ப முன்னாடியே இதெல்லாம் பண்ணுறோன்னு ஒரு மாதிரி இருக்குது, நம்ம கிஸ் மட்டும் பண்ணிக்கலாம், பட் மற்றபடி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேண்டாமே, உங்கள் மனசை நான் கஷ்டப்படுத்தணும்னு அது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜெக்கி இருந்துட்டு, ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உன்னோட ஹேண்டு அப்படி ஃபுல்லாக எடுத்துறான் அவன் மேலே இருந்து. ஸோ அப்படியே வியை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். ஸோ இருந்துட்டு, சீனியர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ ஜெக்கி இருந்துட்டு, எதுக்குடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ இருந்துட்டு, இல்லை
நான் அவங்க மூடை ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜெக்கி போயிட்டு வியை ஹக் பண்ணிவிட்டு இதெல்லாம் சகஜம்தான், ஓகே, இது நம்ம முன்னாடியே பண்ண வேணாம்னு நீ நினைக்கிற, எனக்கு புரியுது, சரி ஓகே, நீ போய் நல்லா படி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹக்கை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ஸோ வந்து அப்படியே நடந்து போகிறான். போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டு திரும்பி பார்க்குறான். நம்ம ஜெக்கி வந்து ஒரு மாதிரி தலையில் கையை வச்சு ரப் பண்ணிகிட்டே இருக்கான், தலையை ஹேரை ரப் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அதை பார்த்துட்டு ஐயோ பாவம் நம்ம தான், சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டார்ல அது வரைக்கும் ஓகே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அவன் கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். நம்ம ஜெக்கி வந்து ஸோ அவனோட கிளாஸ் ரூமுக்கு போயிடுறான். இப்போ டே சைடு தான். ஸோ டே வந்து போய் கிளாஸில் உட்காந்துட்டு கிளாஸை நல்லா கவனிச்சிட்டு தான் இருக்கான். பட் அவனுக்கு அப்பப்போ வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அறியாமலே அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி கையெல்லாம் வச்சு மறைச்சி சிரிச்சிட்ருக்கான். அதை வந்து நம்ம ஆரம் பார்த்துட்டு டேயோ ஏன்டா அப்படி சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நம்ம டே இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அப்போது ஆரம்பிந்துட்டு டேய் சொல்கிறான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது தேயாங்கன்னுட்டு அதே சேம் பதில் தான் சொல்லிகிட்ருக்கான். இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஏன்னா முன்னாடி வந்து சார் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு, இவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஆரம் வந்துட்டு டேயோட நெக்கெல்லாம் பார்க்குறான், ஒரு மாதிரி பிங்க் கலர் ரேஷஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு என்னடா உன் கழுத்தில் என்ன ஒரு அலர்ஜியா, என்னாச்சும் உனக்கு, ஏன் இவ்வளோ ரேஷஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போது நம்ம இதை பார்த்து மறைச்சிட்டு ஸோ கையை வச்சு மறைக்கிறான். அப்போது ஆரம்பிந்துட்டு இதான் டேப்லெட் எதாவது வாங்கி தருவானா உனக்கு, என்னாச்சும் உன் கழுத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அகெயின் கேட்குறாரு. நம்ம வீக்கு வந்து என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான், இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, அது ஒரு மாதிரி அலர்ஜி அதனாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சொல்கிறான். டேவி உனக்கு ஒரு மாதிரி அது வலிக்குது அப்படின்னு நினச்சினா வச்சுக்கோயேன், உடனே போய் டாக்டர் பார்த்துட்டா ஓகேவா, அதுதான் நல்லது, ஏன்னா நீ ஸ்டார்டிங்கே டாக்டர் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. அப்போ இருந்துட்டு ஓகே ஆரம், நான் போயிட்டு டாக்டர் பார்க்குறேன், இன்றைக்கி ஈவினிங்கே நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஆரம் வந்துட்டு சரி ஓகே, எத்தனை நாளாக இருக்குது, நேற்றெல்லாம் இல்லையே இன்றைக்கி தான் இருக்குது, ஸோ இன்னைக்கு காலில் வந்துச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது இருந்துட்டு அதுவா, அது வந்து இப்போ தான் மார்னிங்லேருந்து வந்துச்சு, நானும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஆரம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஆரம் இருந்துட்டு சரி ஓகேடா, சரி ஓகே நம்ம பிரேக் டைமில் பேசலாம் ஓகேவா, ஸோ நான் வந்துட்டு கிளாஸ் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து கிளாஸை கவனிக்க ஆரம்பித்தார். நம்ம டேக்கில் செம்ம சிரிப்பு தாங்கவே முடியல, உள்ள ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ சிரிப்பாக இருக்குது. ஒன்று வெளியவும் சிரிக்க முடியல, ஏன்னா முன்னாடி கிளாஸ் சார் நடத்திட்டு இருக்காரா, ஸோ சுத்தமாக ஒன்றால் முடியல, புக்கெல்லாம் மறைச்சி வச்சுட்டு தான் சிரிச்சிட்ருக்கான். அப்போது ஒரு பக்கம் நம்ம ஜெக்கியை பார்த்தா ஜெக்கி வந்துட்டு கிளாஸ் ரூமில் ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறாரு, அவ்வளோ மாசா. அப்போது நம்ம கரெக்டாக ஷுகா வந்து லேட்டாக தான் வருவேன்னு சொன்னார்ல, ஸோ வந்து கரெக்டாக இப்போ என்ட்ராக நம்ம ஜெக்கி வந்து சும்மா மாதம் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்ருக்காரா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து உட்காராரு பக்கத்தில். அப்போது நம்ம ஜெக்கி இருந்துட்டு என்னடா நான் உன்னை 10 மணி வரேன்னு சொன்னேன், என்ன 9 மணிலாம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி வந்து கேட்குறாரு. அப்போது ஷுகா வந்துட்டு ஆமாம் மச்சான், நான் 10 மணி தான் வரலான்ட்டு இருந்தேன், பட்டு உன்னை முன்னாடி திருப்பியும் பார்த்து வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன், பட்டு நீயே கிளாஸில் உட்காந்துருக்க, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாரு. அப்போ ஜெக்கிட்டு என்னை வெறுப்பேற்றதுன்னா உனக்கு அவ்வளோ சந்தோஷம், நான் திட்டணும் நீ அது வாங்கணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி வந்து சொல்கிறாரு. அப்போ ஷுகா வந்துட்டு இல்லைம்மா சரி ஓகே சொல்லு, உனக்கும் வந்து சொல்ல பிடிக்கும், என்ன நடுவில் என்னமோ ஓடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து கேட்குறாரு. அப்போது நம்ம ஜெக்கி இருந்துட்டு வாயை மூடிட்டு கம்முன்னு உட்காரு சரியா, நானே கடுப்பில் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஷுகா வந்துட்டு என்னடா ஆச்சு சொல்கிறான் மச்சான், என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது ஜெக்கி இருந்துட்டு அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் கிஸ் பண்ணேன், பட் அதுக்கு அப்புறம் நான்
நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலான்னு நினச்சேன். பட்டு அவனுக்கு முடியலையாம்மா, அவனுக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான். அந்த மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறான். அப்போ ஷுகர் இருந்துட்டு, மச்சான் விடு மச்சான், வந்து லவ்வை மட்டும் எதிர்பார்ப்பான் போல், ஸோ நீ லவ்வை மட்டும் கொடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆமாண்டா சுகா, நானும் அதான் நினைக்கிறேன். அவளுக்கு ஃபுல்லாக லவ்வு கேரு அது மட்டும் அப்படியே பயங்கரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நான். இந்த லஸ்ட்டு பெயரெல்லாம் தூக்கி போட்டு லவ்வை மட்டும் கொடுக்கணும், அவ்வளோ அழகாக பார்த்துக்கணும், அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்போ சுகா வந்துட்டு, மச்சான் இப்போ நீ எல்லாம் லவ் பண்ணுற, எனக்கு தான் ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது, கூடிய சீக்கிரத்தில் மாட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. அப்போது நம்ம ஜேகே வந்துட்டு, ஆமாம் மச்சான், உனக்கு இல்லாத பொண்ணா, உன் முன்னாடி எத்தனை பொண்ணு சுற்றுது, நீ கொழுப்பெடுத்துட்டு நீ எவ்வளோக்கும் ஓகே சொல்லாமல் திரியிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து சொல்கிறாரு. இப்போ சுகா இருந்துட்டு, டேய் அதெல்லாம் அழியும் ஒன்று மச்சான், அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்துட்டு, என்ன எவ்வளவோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. சரி ஓகே, அந்த பாட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பாட்டில் பார்க்கலாம் ஓகேவா. அண்ட் அதோட முக்கியமான விஷயம், என் சேனலில் வீடியோஸ் பார்க்குறவங்க வந்து லைக்கு கமெண்ட்டு பண்ண மாட்டீங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அப்படியே மண்டெல்லாம் வெடியுது அப்படி இருங்க எனக்கு. ஏன்னா வியூஸ் அவ்வளோ போகுது, 600க்கு மேலே அப்படியே பார்க்குறீங்க, பட்டு எத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆனால் லைக் மட்டும் 20 வந்துடுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறதுலாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ லைக்கு கமெண்ட்டு பண்ணிடுங்க ஓகேவா. ஸோ நம்ம சேனல் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப மஸ்ட்டு ஓகே. அண்டு அவ்வளோதான் சொல்ல நினச்சேன். ஸோ டாடா பை பை, லவ் யூ.